யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்கள் விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காக அதுக்கான துறைகளையோ அல்லது அந்த நபர்களையோ குறிப்பிடுற மாதிரி ஒரு நாளையே ஒதுக்கியிருக்காங்க. குறிப்பா இன்டர்நேஷனல் துப்புரவு தொழிலாளர்கள் தினம், லேபர்ஸ் டே, ஓசோன் டே, விமன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, பிளட் டொனேஷன் டே, ஏன் லவ்வர்ஸ் டேன்னு கிட்டத்தட்ட 235 நாட்களை ஒதுக்கி இருக்காங்க. அப்படி இருந்தாலும் சில துறைகளோட பங்களிப்பு இந்த உலகத்துக்கு மிக அவசியமா இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கான அங்கீகாரம் யுஎன்ஓவால பல இன்டர்நேஷனல் டே பட்டியல்ல சேராமலே இருக்கு. என்னோட அறிவுக்கு தென்பட்ட பல துறைகளை பத்தி இந்த பதிவுல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல எல்லாருக்கும் உணவு ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சருக்கு ஒரு நாள் ஒதுக்கி இருக்காங்க. விவசாயத்துக்கு ஒரு நாள் அவசியம் தேவைதான். ஆனா எல்லா விவசாயிகளையும் போட்டுற மாதிரி இன்டர்நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு ஒண்ணு கட்டாயம் இருக்கணும். அதிலும் உணவு காய்கறிகளை தாண்டி உப்பு உற்பத்தி, அசைவ உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஃபார்மிங், ஃபிஷிங் இதெல்லாம் முன்னெடுக்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் டே இருக்கணும். இன்னைக்கு அநேக ஃபார்மிங் கெமிக்கல் பேஸ்ட், ஹைபிரிட் பேஸ்டா இருக்கு. இயற்கைக்கு பாதுகாப்பா செயல்படுற ஆர்கானிக் ஃபார்மிங்கை பிரபலப்படுத்துற மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு ஒன்னு கட்டாயம் இருக்கணும். இரண்டாவதாக டெரரிசத்துக்கு எதிராகவும் அமைதியை நிலைநாட்டுறதுக்காகவும் சில நாட்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இன்டர்நேஷனல் ஆர்மி டே அப்படின்னு ஒன்னு இல்லவே இல்லை. அந்தந்த நாடுகளோட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக வாழ்க்கையையும் உயிரையும் தியாகம் செய்யற ராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு தினம் வேண்டாமாங்க. மூணாவது, துப்புரவு பணியாளர்களுக்காக ஒரு தினம் இருந்தாலும் இறந்த பிணங்களுக்கு செய்யற சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நாள் கூட கிடையாது. என்னதான் நெருங்கிய உறவா இருந்தாலும் பிணங்களை எரிக்கிறதுல இருந்து புதைக்கிறது வரைக்கும், அதற்கான சேவைகளை வீட்டிலிருந்து சுடுகாடு இடுகாடு வரைக்கும் எல்லா நேரத்திலையும் செய்யக்கூடிய மனிதர்களை வெட்டியா குடியான்னு ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேர் வச்சு கூப்பிட்டாலும் அவங்களோட சேவையை பிரகடனப்படுத்துறதுக்கு ஒரு நாள் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான்காவதாக வாகன ஓட்டிகள், டிரைவர்ஸ். இன்னைக்கு வேர்ல்டு எக்கனாமியில டிரைவர்ஸோட பங்கு மிக அவசியம். கார், பஸ், ட்ரெயின், ஃபிளைட், கப்பல்னு எந்த வாகனமா இருந்தாலும் பயணிகளை பாதுகாப்பா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறது, இவங்களோட பங்கை பிரகடனப்படுத்துறதுக்கு ஒரு நாள் கட்டாயம் வேணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஐந்தாவதாக மருத்துவர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் கேர் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற பொதுவான கேட்டகரியில கொண்டு வர்றதுக்கு பதிலா டீச்சர்ஸ் டே மாதிரி தனிப்பட்ட ஒரு உலக மருத்துவர்கள் தினம் அப்படின்னு ஒன்று அவசியம் தேவை. ஆறாவதாக மனித நிலாவுல கால் பதிச்சதுக்காக உலக நிலவு தினம்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா உலகத்துக்கும் உயிர்களுக்கும் ஆதாரமா இருக்கிற சூரியனுக்கு ஒரு நாள் இல்லைங்க. தமிழன் பல வருடங்களுக்கு முன்னா பொங்கல் பண்டிகையை சூரியனுக்காக கொண்டாடுறான். இன்டர்நேஷனல் சன் ஆர் சோலார் டே அப்படின்னு ஒன்று அவசியம் தேவை. இது போல சில துறைகளினோட பங்களிப்பு உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.